தைவானை சீனா தன்னோட இணைச்சுக்க எல்லா யுக்திகளையும் பயன்படுத்திட்டு வர்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா தைவானை தன் வசமாக்க சீனா ஒரு புது ரூட்டை கையில் எடுத்திருக்கான். அது ஆயுதங்களோ இல்லை அரசியலோ இல்லை, மதம் மற்றும் திருமணம். இந்த ரெண்டு விஷயங்களை எப்படி தைவானுக்கு எதிரான ஆயுதமா சீனா பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற ஆர்வம் கண்டிப்பா நமக்கெல்லாம் வரும். இது குறித்து விரிவாக அலசலாம். முதல்ல சீனாவுக்கும் தைவானுக்கும் அப்படி என்னதான் பஞ்சாயத்து அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்துடலாம். 1949க்கு முன்னாடி வரைக்கும் சீனாவும் தைவானும் ஒரே நாடாக தான் இருந்திருக்காங்க. அப்புறம் சீனாவுக்குள்ள ஒரு உள்நாட்டு போர் நடக்குது. ரெண்டு குழுக்களுக்கு இடையிலான அதிகார போட்டி. ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட் கட்சி, அது மாவோ சேதுங் தலைமையிலானது. இன்னொரு பக்கம் தேசியவாத கட்சி, சைங் கை ஷேக் தலைமையிலானது. சீனாவை யாரு ஆட்சி செய்யறது அப்படிங்கிறதுக்காக ஒரு போரே நடந்துச்சு. கம்யூனிஸ்ட் கட்சி போர்ல வெற்றி பெற்று சீனாவுடைய பிரதான பகுதி மெயின்லேண்டை கைப்பற்றுது. தேசியவாத கட்சி போர்ல தோக்குது. அவங்க தப்பிச்சு சீனாவுடைய பிரதான நிலப்பகுதியிலிருந்து ஓடி பக்கத்துல இருக்க தைவான் தீவுக்கு போறாங்க. தைவானுக்கு போனதும் அங்க தங்களோட சொந்த அரசாங்கத்தை உருவாக்குறாங்க. அப்போல இருந்து கம்யூனிஸ்ட் பெய்ஜிங்கை தலைநகரா கொண்ட சீனாவை ஆட்சி செய்யுது. தேசியவாதிகள் கட்சி தைவானை ஆட்சி செய்யறாங்க. இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையில பிளவு இப்படிதான் தொடங்குச்சு. அதனாலதான் இன்னைக்கும் கூட தைவான் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சீனா சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனா தைவான் அதை ஏற்க மறுக்குது. சீனா தைவானை வலுக்கட்டாயமாவோ இல்ல அச்சுறுத்தல்கள் மூலமாவோ மட்டும் கட்டுப்படுத்த முயற்சிக்கல. அதுக்கு பதிலா ஒரு மென்மையான விஷயத்தை கையில் எடுத்திருக்கு. அதுதான் காதல், மதம் அப்படின்னு தைவான் அரசியல்வாதிகள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. சீனா தைவான் மக்களை தங்களோட நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு வாங்க, விழாக்கள்ல பங்கேற்றுக்கங்க, நட்பு ரீதியான நிகழ்வுகள்ல எல்லாம் கலந்துக்கங்க அப்படின்னு அழைப்பு விடுக்கிறாங்களாம். அதுலயும் ஒரு படி மேல போய் சில நேரங்கள்ல திருமண பொருத்த நிகழ்ச்சிகளுக்கு கூட ஏற்பாடு செய்யறாங்களாம். அங்க தைவான் மற்றும் சீனாவை சேர்ந்த மக்கள் சந்திச்சு பேசி உறவை உருவாக்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதை பத்தி தைவான் என்ன சொல்லுது அப்படின்னா, இது வெறும் கலாச்சாரம் மற்றும் காதலை பத்தினது மட்டும் இல்லை. தைவான் மக்களோட மனசை மெதுமெதுவா சீனா மாற்ற முயற்சிக்குது. சீனாவோட நெருக்கமா இருக்க மாதிரி உணர வைக்கவும், சீனா சொல்ற கருத்துக்களுக்கெல்லாம் தைவான்காரவங்க ஆமாசாமி போடணும் அப்படிங்கிறதுக்காக சீனா இதை பண்ணிக்கிட்டு இருக்குன்னு குற்றம் சாட்டுறாங்க. ஏன்னா கடந்த ஆண்டு அசாதாரணமான ஒரு விஷயம் நடக்குது. தைவான்ல இருந்து சீனாவுக்கு 16,000க்கும் மேற்பட்டோர் பயணம் செஞ்சிருக்காங்க. வணிகம் இல்ல சுற்றுலாவுக்காக இல்ல, திருமண நிகழ்வுகள்ல கலந்துக்கிறதுக்காக. இது சாதாரண டேட்டிங் ப்ரோக்ராம் மாதிரிலாம் இல்லையா, மாறா சீனால உள்ள மத குழுக்களால தான் இதெல்லாம் ஏற்பாடு செய்யப்படுது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இரு நாட்டு மக்களை இணைக்கணும் அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டு செய்யப்பட்ட ஏற்பாடு அப்படின்னு சொல்லப்படுது. திருமண நிகழ்வுக்காக தைவான் மக்கள் சீனாவுக்கு போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, அதுல ஒரு பேட்டர்னை கண்டுபிடிச்சிருக்கிறதா தைவான் அரசியல்வாதிகள் சொல்லியிருக்காங்க. அதாவது காதலர்களை தேடுறது, திருமணம் செய்யறது இதெல்லாம் தாண்டி சீன பயணத்தப்போ தைவான் மக்கள் அங்க இருக்க கோயில்களுக்கு போறாங்களாம். அவங்க வழிபாட்டு முறையில கலந்துக்கிறாங்களாம். கலாச்சாரத்தை பத்தின விவாதங்கள் எல்லாம் பங்கேற்கிறாங்களாம். அதாவது சீனா மேல தைவானியர்களுக்கு இருந்த எண்ணத்தை மாற்றுறதுக்காக சீனா இதெல்லாம் பண்ணுது அப்படின்னு தைவான் நாடாளுமன்றத்துல குற்றம் சாட்டப்பட்டுச்சு. இன்னொன்னு, பெரும்பாலான திருமண பொருத்த நிகழ்வுகள், கோயில் நிகழ்வுகள் அதெல்லாம் சீனாவோட எந்த பகுதியில நடக்குதுன்னா, இப்ப தைவான் ஒரு குட்டி தீவு மாதிரி இருக்கும். தைவான் கடலுக்கு அடுத்து எல்லையில இருக்க சீனாவோட ஃபியூஜியன் மாகாணத்துல தான் இந்த நிகழ்வுகள் அதிகம் நடக்குது. ஃபியூஜியன் பகுதியில நடக்கிறது அப்படிங்கிறது தற்செயலான விஷயம் இல்லை. ஏன்னா தைவானை ஒட்டி இருக்கக்கூடிய இடம் அது. தைவான் மக்களை கன்வைன்ஸ் பண்ண சீனா பயன்படுத்தக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது சீனாவோட நம்ம சண்டை போட வேணாம், ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா இருப்போம் அப்படின்னு சொல்றது மாதிரியான தைவான் சீனா இணைப்புக்கு ஆதரவான பிரச்சாரங்கள் நடக்கிற இடமா. கலாச்சார மத பரிமாற்றங்களை கண்டிப்பா தைவான் வரவேற்குது. ஆனா இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது யதார்த்தமானது இல்லை அப்படின்னு சொல்லி தைவான் குற்றம் சாட்டியிருக்கு. அப்புறம் சீனா மற்றும் தைவான் ஆகிய இரு நாடுகள்ல உள்ள மக்களாலையும் வணங்கப்படக்கூடிய கடல் தெய்வமான மாட்சுவை முழுமையா சீன தெய்வம்னு சொல்லி சீன கோயில்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதாவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. அதாவது மதத்தை சீனாவுடைய அடையாளத்தின் ஒரு பகுதியா உணர வைக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சீன கோயில்களுக்கு தைவான்காரவங்க போறப்போ அவங்களுக்கு பையில சில பொருட்கள்லாம் வச்சு கொடுப்பாங்க. அதுல சீனாவுக்கு ஆதரவான செய்திகள், கதைகள்லாம் இருக்குமா. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, தைவானியர்கள் சீனாவை பத்தி நேர்மறையா நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு சொல்லப்படுது. சீனாவுடைய கம்யூனிஸ்ட் கட்சி பண்டிகைகள்,
பிரார்த்தனைகள் மற்றும் திருமண வரன் பார்க்கும் நிகழ்வுகளை ஒரு கருவியா சீனா பயன்படுத்துது அப்படின்னும், இதனால இளம் தைவானியர்கள் சீனாவோட உணர்ச்சி ரீதியா இணைக்கப்படலாம் அப்படின்னும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ரெண்டு மக்களும் ஒரே கலாச்சாரத்தை தான் பகிர்ந்துக்கிறாங்க, ஒன்னா இருந்திருக்க வேண்டியவங்க அப்படின்னு சொல்லி தைவானியர்களை நம்ப வைக்கிறதுக்காக, தைவானோட எதிர்காலத்தை இன்ஃப்ளூவன்ஸ் பண்றதுக்காக சீனா செய்யக்கூடிய வேலைகள் இது அப்படின்னு சொல்லி தைவான் அரசியல்வாதிகள் குற்றம் சாட்டுறாங்க. அதுலயும் இப்ப சமீபத்துல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சீன அதிபர் ஜின்பிங்கோட சந்திப்புக்கு அப்புறம் தைவான் இணையத்துல ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் நடக்கிறத கவனிக்குது. திடீர்னு தைவான் மற்றும் அமெரிக்கா பத்தின தவறான தகவல்களை பரப்பக்கூடிய ஏராளமான போலி செய்திகளும் சமூக ஊடக பதிவுகளும் அதிகம் பரவுதான். இதுக்கெல்லாம் பின்னாடி கண்டிப்பா சீனா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி தைவான் அரசியல்வாதிகள் சொன்னாங்க. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. சீனா நேரடியா பொய்களை பரப்பாம அதுக்கு பதிலா அந்த செய்திகளை பகிர அமெரிக்கால இருக்கக்கூடிய சீன ஆதரவு நிபுணர்கள், எக்ஸ்பர்ட்ஸை பயன்படுத்துறதா சொல்லப்படுது. ஏன் அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பா நமக்கெல்லாம் வரும். வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சாதாரண நபர் சொன்னா மக்கள் நம்ப மாட்டாங்க. இதையே அமெரிக்க நிபுணர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா உடனே மக்கள் அதை 100% நம்புவாங்க. அப்படிங்கிறதால அமெரிக்கால இருக்கக்கூடிய நிபுணர்களை வச்சு சீனா இந்த வேலையை பார்க்கறதா சொல்லப்படுது. சீனா தன்னோட தைவான் குறித்த பிரச்சாரத்தை நம்பகமானதா காட்ட வெளிநாட்டு குரல்களை பயன்படுத்துறதா குற்றம் சாட்டுது தைவான். இந்த போலி செய்திகளும் பிரச்சாரங்களும் தைவான் பொதுமக்களை தவறா வழிநடத்தவோ இல்ல தைவானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான நம்பிக்கையை பலவீனப்படுத்தவோ கூடாது அப்படிங்கிறத உறுதி செஞ்சு தைவான் பாதுகாப்பு நிறுவனங்கள் உன்னிப்பா கண்காணிச்சுட்டு வரதா சொல்லப்படுது. அடிப்படையில கத்தியின்றி ரத்தமின்றி சீனா தங்களோட சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா தான் தைவானோட குற்றச்சாட்டா இருக்கு. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு இவளை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.